நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் எத்தனை நாள் தான் மத்தவங்க காசை செலவு பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. விஷ்வா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? இவங்க எல்லாரும் வெளியாளுங்கல்ல, ஓ வேட்ட மனுஷங்க. அப்புறம் இந்த காசு கொடுத்து உனக்கு உதவி எல்லாம் பண்ணல. ஹே ப்ளீஸ், இது எனக்கு ஒண்ணும் உதவி விட கம்மியானது கிடையாது. ஹே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எத்தனை நாள் தான் வீட்டுல இருக்கவங்க கொடுத்து செலவு பண்ணுவேன்? என்னோட பாக்கெட் மணிக்காக இவங்க எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஐ எம் எக்ஸாஸ்டட். ஏன் என்னால மட்டும் அப்படி எதுவுமே பண்ண முடியல? தாத்தா என்னையும் சபாஷ்னு சொல்ற மாதிரி. உன்னை எல்லாரும் பாராட்டி இருக்காங்க விஷ்வா, ஞாபகம் இல்லையா? சோ சர்தார் ஆஃப் இந்தியா காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணல? அப்ப ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் உன் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு வந்திருந்தாங்கல்ல? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல. நாள் பூரா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். எந்த ஆடிஷன்ஸ்ல இருந்தும் கால் வரல. வந்தாலும் கடைசி நேரத்துல எப்படியாவது கெட்டு போயிடும். இன்னும் எத்தனை நாள் தான் என் ஃபேமிலியை நம்பியே நான் இருக்க போறேன்னு தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. விஷ்வா ப்ளீஸ், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் ஃபேமிலிக்கு சொம ஒண்ணும் இல்ல. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி நீ இப்படி எல்லாம் யோசிக்காத. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த குடும்பத்துல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உன்னை நினைச்சு பெருமைப்படுறாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் விஷ்வா, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு நாள் இன்னைக்கு வரலனா என்ன? நீ இன்னைக்கு ரிஜெக்ட் ஆனா அப்படி என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா ஒரு நாள் வரும் விஷ்வா, நீ அன்னைக்கு ஸ்டாரா மின்ன போற. அன்னைக்கு நம்ம ஃபேமிலிய உன் பேரை வச்சுதான் அறிமுகப்படுத்த போறாங்க விஷ்வா. அங்க பாருங்க, சூப்பர் சென்சேஷனல் விஷ்வா வதேராவோட ஃபேமிலின்னு. அப்புறம் அந்த நாளுக்காக நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் விஷ்வா. உண்மையிலேயே உன் கோல் உன்னை விட்டு தூரம் இல்ல விஷ்வா. ஆனா அது வரைக்கும் உன் நம்பிக்கை நீ இழந்துடாத, இல்லைன்னா நான் உடஞ்சு போயிடுவேன் விஷ்வா. தாமக்கண்ணா, உனக்கு பசிக்குதுன்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் உனக்காக சாப்பாடு பரிமாறி இருப்பேனே. அட இல்லம்மா, இந்த சாப்பாடு எனக்காக இல்ல. இந்த சாப்பாடை நான் ஸ்வேதாக்காக கொண்டு போறேன். ஸ்வேதாக்கா? ஆனா தனியா ஒரு பிளேட்ல கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்களே. பாட்டி, அது என்னன்னா, ஸ்வேதா இன்னைக்கு நம்ம கூட சாப்பாடு சாப்பிட வர முடியாது. அவளுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, தலை ரொம்ப வலிக்குதான். அதனால அவளுக்கு சாப்பாட ரூம்க்கே கொண்டு வர சொல்லி அவ சொன்னான். அதனாலதான் நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அப்புறம் பாட்டி, உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல யாரால என்ன பண்ண முடியும்? இல்லடா கண்ணா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சாப்பாடு எடுத்துட்டு போ. அப்புறம் ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன். என்ன? ஓகே. அத்தை, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த பொண்ணுக்கு எதுக்காக அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது? என்ன? நாங்க சண்டிகருக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமு ஸ்வேதாவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானா? ஆனா சித்தி, கல்யாணமாய் முழுசா 2 நாள் கூட ஆகலையே. அதுதான் மாலதி, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நான் இந்த விஷயத்துக்காக வெக்கப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியிலயே போறதில்ல. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. சரி, முதல்ல எது சொல்லுங்க. தாமுக்கு நானும் அக்காவும் கொடுத்த வெட்டிங் கிஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? நான் எந்த கிஃப்டையும் பார்க்கவும் இல்ல, அவன் கிட்ட நான் இத பத்தி கேட்கவும் இல்ல. அவன் அந்த கிஃப்டை எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு ஸ்வேதாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டான். என்ன? எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துட்டு ஸ்வேதாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டானா? ஆமா. தாமு என்ன சொன்னானா, ஸ்வேதா அந்த கிஃப்டை எல்லாம் அவங்க அம்மா வீட்டுல வச்சுதான் ஓபன் பண்ணணும்னு சொன்னாலாம். ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க கையில ஒரு கிஃப்ட் கூட இல்ல. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் யார் எந்த கிஃப்ட கொடுத்தாங்கன்னு. நான் வேணா ஒரு வேலை பண்றேன், நான் போய் தாமு கிட்ட கேக்குறேன். சரி சித்தி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா, நீ சந்தோஷமா இருஎன்ன. பை பை. பாய். இந்த ஸ்வேதாவை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கே. முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்களை சென்ட் ஆஃப் பண்ண கூட வரல. அப்புறம் இப்போ என் அப்பாவி தம்பி தாமுவை கூட்டிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான், அதுவும் எல்லா வெட்டிங் கிஃப்ட்ஸோட. என்ன விஷயமா இருக்கும்?
ஹலோ, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டுடியோஸ் சார். நான் உங்களோட ஆட் பார்த்தேன். உங்களுக்கு சிங்கர் வாண்டடா? ஆமாங்க, நானும் ஒரு சிங்கர் தான். ஆமா. எத்தனை மணின்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். 11:30. யா ஷியோர், ஐ வில் பி தேர். யா, தேங்க்யூ. ஷியோர். எப்படி இருக்கு? அட, மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கு. நாளைக்கு ஒரு ஆடிஷனுக்கு போறேன் 11:30க்கு. வாவ், கிரேட் நியூஸ். ஆடிஷனுக்கு போறதெல்லாம் கிரேட் நியூஸ் இல்ல, அதுல செலக்ட் ஆறதான் கிரேட் நியூஸ். ஸ்ப்ரிங் அறந்து போச்சு. இது இருந்தா என்ன, என் தலையெழுத்தே அறந்து போச்சு. நாளைக்கு ஆடிஷன், இன்னைக்கு ஸ்ப்ரிங் அறந்து போச்சு. சரி, இத ரிப்பேர் பண்ணிடலாம்ல? நான் ரிப்பேர் ஷாப்புக்கே எடுத்துட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது ரொம்ப பழசாயிடுச்சான், இதை சரி பண்ண முடியாதான். சரி விஸ்வா, உன்னோட ஆடிஷன் 11:30க்கு தானே? எல்லா ஷாப்ஸும் 10 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. நீ போய் புதுசா ஒண்ணு வாங்கிக்கோயே. இல்ல மாலதி, இப்ப இல்ல. இனிமே நான் புது கிட்டார் வாங்கினா அது என் காசுல தான் வாங்குவேன். விஸ்வா, ஆனா நீயே ரிஸ்க் எடுக்கிற. ஒருவேளை ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல அறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவ? இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஆனா இதுதான் உண்மை, இப்போதைக்கு என்னால புதுசு வாங்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வாக்காக புது கிட்டாரா சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா? ஆமா ஆமா, அவனோட கிட்டார் வேற அறுந்து போச்சான். நாளைக்கு ஆடிஷன் வேற இருக்கான். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அதை ரெடி பண்றது முடியாத விஷயம். அதனால நான் அவனுக்கு ஒரு புது கிட்டார் வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவன் ஆடிஷனுக்கும் உதவியா இருக்கும். வினய், ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா வினய், விஸ்வாவனோட சொந்த சம்பாத்தியத்துல அவன் சொந்தமா ஒரு கிட்டார் வாங்கணும்னு நினைக்கிறான். ஒருவேளை உங்களோட அன்பளிப்பு அவனுக்கு. இங்க பாரு ஜீவிதா, ஒருவேளை நாளைக்கு செலக்ஷன்ல அறுந்து போன கிட்டாரால அவன் செலக்ஷன் ஆகாம போயிட்டானா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வினய், உங்களோட அன்பளிப்பு அவன் ஏதாவது தப்பா? இங்க பாரு ஜீவிதா, இனிமே ஆனா அவனால ஒண்ணு இல்ல. அவனுக்கு நான் கிட்டாரை கிஃப்ட் பண்ண தான் போறேன். இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமே இதை பத்தி யோசிக்காத, வந்து படு. விஸ்வா, காலையிலேயே கிட்டார் எடுத்துட்டு எங்க போற? ஆக்சுவலி தாத்தா, என் கிட்டாரோட ஸ்ப்ரிங் அறுந்து போச்சு, அதை ரெடி பண்ண எடுத்துட்டு போறேன். தாத்தா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஆடிஷனுக்கு தானே போற? இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்க, அப்ப சொல்லுவேன். இல்லைன்னா எல்லார் நம்பிக்கையும் வீணாயிடும். என்னடா வெளியே கிளம்பிட்டியா? சரி விடு, நல்லதா போச்சு. இது உனக்காக கிஃப்ட். ஆனா இது எந்த அக்கேஷனுக்காக? ஏண்டா, ஒரு தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்கறது கூட அக்கேஷன்லாம் பாப்பாங்களா என்ன? எனக்கு தோணுச்சு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா பிரிச்சு பாரு.
நாளைக்கு உனக்கு ஆடிஷன் இருக்கிறதும் தெரியும், உன்னோட கிட்டார் அறுந்து போன விஷயமும் எனக்கு தெரியும். அதுவும் இருக்கிற நேரத்தில் உன்னால் அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதனால தான் உனக்கு ஒரு புது கிட்டாரை கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன். இதை விட ஒரு நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? ஆனா கண்ணா, நீ ஆடிஷன் போற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. தாத்தா நான் என்ன நினைச்சேன்னா, ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டா அப்புறமா சொல்லலாம். என்ன நான் அதுக்காக தான்ப்பா சொல்றேன், இந்த கிட்டார் எடுத்துட்டு போ. ஒருவேளை வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்படலாம். அதுவும் இல்லாம எங்களோட வாழ்த்துக்கள் உனக்கு இருக்கு. ஒரு புது தெம்பு புது உற்சாகத்தோட ஆடிஷனுக்கு போயிட்டு வா. தாத்தா, தெம்பும் உற்சாகமும் ரெண்டுமே எனக்குள்ள இருக்கு. ஆனா நான் என்ன விரும்புறேன்னா, இந்த கிட்டாரை என் காசுல வாங்கணும்னு. சம்பாதிச்சது நம்மள யாரா வேணா இருக்கட்டும், நீ அதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீ தன்னம்பிக்கையோட உன்னோட ஆடிஷனுக்கு போ. கடவுள் கண்டிப்பா உனக்கு வெற்றியை தருவாரு. தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன். ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்டா. அக்கா, விஸ்வாவை இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ டென்ஷனா இருந்து பார்த்ததே இல்ல. அப்புறம் போன ஆடிஷன்ல அவன் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் சுத்தமா உடைஞ்சிட்டான். அவன் கான்ஃபிடன்ஸை இழந்துட்டான். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் விஸ்வாவால ஃபெயிலியர்ஸை தாங்கிக்கவே முடியாது. மாலதி, நீ பயப்படாத. வெற்றி விஸ்வாக்கு ரொம்ப தூரத்துல இல்ல. அப்புறம் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நல்லதுக்காக நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கலாம். அப்புறம் விஸ்வாவனோட நம்பிக்கை இழக்கவே கூடாது. மாலதி, நான் உண்மையா எதுக்காக பயப்படுறேன்னா, விஸ்வா ரொம்ப மனசாட்சி உள்ளவன். ஒருவேளை அவனோட மனசாட்சி இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திருச்சுன்னா, வீட்டுல இருக்கிறவங்களோட ஹெல்ப்னால தான் அவன் வாழறான்னு. இப்ப அவன் எதுவும் சம்பாதிக்காததுனால வீட்டுல இருக்கிறவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதுவும் முழு மனசோட. அந்த ஹெல்ப்ப விஸ்வா எப்பவும் தப்பா எடுத்துக்க கூடாது. அக்கா, நீ என்ன சொல்ல வரேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் விஸ்வாவோட வைஃப் ஆச்சே, எல்லாரையும் விட ரொம்ப நெருக்கமானவன். நான் இதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். விஸ்வா நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயும் உதவியை வாங்கிக்க விரும்பல. சின்ன சின்ன அவசியங்களுக்கு கூட ஃபேமிலியை டிபெண்ட் பண்ண விரும்பல. இந்த விஷயம் அவனுக்கு தலை குறைவா இருக்கு. அவன் சொந்தமா சம்பாதிக்கிற வரைக்கும் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்காதுக்கா. மாலதி, நீ டென்ஷன் ஆகாத. சரியான நேரம் வந்தா எல்லாமே சரியாயிடும். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் விஸ்வாவோட முதல் சம்பளத்துல நம்ம எல்லாரும் பார்ட்டி கொண்டாட போறோம். ஒரு மாணவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவன் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி தானே ஆகணும். சரியா சொன்ன டீச்சர் அக்கா. என்னாச்சுமா? நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லீவ்ல போயிருக்காங்கன்னு நீயே சமைக்கலான்னு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை வினய். வேலை பண்ணிட்டே இருந்தாதான் சமையல் எப்போ ருசியா இருக்கும். அது சரி, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு நீ சொல்லவே இல்லையே. வினய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஒருவேளை விஸ்வாக்கு அவனோட நீ மறுபடியும் சீரியல் மாதிரி சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு சீனை மாத்து. சரி, எல்லாம் போகட்டும். நீ முதல்ல கண்ணு மூடு. ஏன்னா நான் சொல்றேன், நீ பண்ணிதான் ஆகணும். கண்ணு மூடு. சரி, கண்ணு மூடு. வினய், நீங்க எனக்கும் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். செம்மைய கலக்குறீங்க வினய். இப்ப பாரு. வினய், என்னது இது? இத நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். இது என் தரப்புல இருந்து சாரி சொல்றதுக்கு ஒரு சின்ன வழி. கொஞ்ச நாளா உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் சொல்லாதீங்க. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு.
தேங்க்யூ வினய். யூ ஆர் வெல்கம். வாவ் அக்கா, எவ்வளவு அழகான வாட்ச் கார்டு. மாலதி, இது உனக்காக இல்ல, அதை தொடாத. சாரி மாமா. சாரிலாம் வேண்டாம், முடிஞ்சா தேங்க்யூ சொல்லு. டன் டடாய். எனக்கும் கிஃப்டா? இருக்காதா பின்ன? நான் என் தம்பிக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன், என்னோட பொண்டாட்டிக்கும் கிஃப்ட் பண்ணிருக்கேன். அப்ப உன்னை மட்டும் மறந்துடுவானா என்ன? முதல்ல பிடிச்சிருக்கான்னு சொல்லு. Thank you so much மாமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்ல பெரிய ஆஃபர் போயிட்டு இருக்கு. வினய் மாமா ஆஃபர் ஃபார் எவ்ரிவன். சரி, இதுல என்ன இருக்குன்னு நானும் பார்க்கறேன். Same to same watches, same color, same design. இங்க பாரு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சகோதரிகள் ஒரே மாதிரி இருக்கீங்களே, அதனால உங்க கிஃப்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வா, நான் உனக்காக போட்டு விடுறேன். ஆமாக்கா, ராக்கி டேக்கு நிறைய டைம் இருக்கு. அதனால இப்ப வாட்ச் கட்டி கொண்டாடலாம். ஹாப்பி வாட்ச் டே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் வாட்ச்ல டைம் என்னாச்சு? 11:30. என்ன 11:30? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹலோ சார். மிஸ்டர் விஸ்வா வதேரா. ஆக்சுவலி இன்னைக்கு மிஸ்டர் சாமுவேல் கூட 11:30க்கு மீட்டிங் இருக்கு. ஓ, நீங்க இங்க சாங் ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. சாரி சார், ஆனா இன்னைக்கு ஆடிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன? ஆல்ரெடி எங்க கம்பெனி ஒரு சிங்கரை செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், எனக்கு யாரும் எதுவும் சொல்லல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எங்களுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் வந்துச்சு ஆடிஷனை கேன்சல் பண்ண சொல்லி. ஸோ என்னால எதுவும் பண்ண முடியாது சார். தேங்க்யூ. ஓகே சார். விஸ்வா வதேரா தானே? ஆமா. நீங்க ஃபேமஸ் ஹைகோர்ட் லாயர் மிஸ்டர் வினய் வதேராவோட தம்பி தானே? ஆமா, அவர் என் அண்ணன் தான். ஹாய், ஐ எம் சுமித் Hi. குமார். சாரி, உங்க ஆடிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா நீங்க தப்பா நினைக்கலாம், ஒரு விஷயத்தை கேட்கலாமா? உங்க அண்ணன் சண்டிகரோட ஃபேமஸ் லாயரா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஆபீஸா ஏறி எதுக்காக ஆடிஷன் போறீங்க? ஆனா உங்க அண்ணன் மிஸ்டர் வினய் வதேரா எங்க கம்பெனியோட ஓனருக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாருன்னா அப்ப கான்ட்ராக்டே உங்க வீட்டை தேடி வந்திருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் நேம்? சுமித் குமார். மிஸ்டர் குமார், எனக்கு என்னோட கெரியருக்காக யாரோட சப்போர்ட்டும் தேவையில்ல. ஏன், அது என் அண்ணனா இருந்தா கூட சரி. ஓகே? நீங்க என்ன பேசுறீங்க விஸ்வா? இந்த உலகத்துல சிபாரிசு இல்லாம எதுவும் நடக்காது, அதுவும் மியூசிக் லைன்ல. உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கோங்களேன். எந்த ஆல்பமோட ஆடிஷனுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்களோ அது கடைசி நேரத்துல ஏன் கேன்சல் ஆச்சு? எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கசின் பிரதருக்காக. அவர் எங்க கம்பெனியோட ஓனருக்கு ஒரே ஒரு கால் தான் பண்ணாரு, அவரோட கசினுக்கு சான்ஸ் கொடுக்க சொல்லி. அவ்வளவுதான், இந்த சிபாரிசே போதுமானதுதான். அப்புறம் அவருக்கு கான்ட்ராக்டே கிடைச்சிருச்சு, அதுவும் ஆடிஷன் இல்லாம. அவரே அவரோட கசினுக்காக இவ்ளோ பண்ணும்போது அப்போ உங்களோட சொந்த அண்ணன் மிஸ்டர் வினய் வதேரா, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இருந்திருந்தாருன்னா நான் இந்த மாதிரி ஆபீஸ்லாம் ஏறி இறங்கவே மாட்டேன். நானும் ஒரு சொந்த ஸ்டுடியோ வச்சிருப்பேன், அதுவும் என் பேர்ல. அப்புறம் நான் ஒரு வெல்விஷரா சொல்றேன், உங்களோட ஐடியாஸை நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. அப்பதான் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை பூரா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். டேக் கேர்.